அம்மா உங்களுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன இதுக்கா போய் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க? இங்க பாருங்க, குஷியை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணதுனால தான் இந்த மோகன் குடும்பம் நம்மள இங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம 3 பேரும் வசமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம நாம தான் குஷியை ஆக்சிடென்ட் பண்ணோம்னு நினைப்பாங்க. இங்க பாருங்க, முதல்ல ஆதாரத்தை தான் தேட ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மள பிடிச்சிருவாங்க. ராதாவும் மோகனும் இந்த உலகத்துல ரொம்ப அதிகமா அவங்க பொண்ணு மேலதான் பாசம் வச்சிருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நம்மள உயிரோட விட மாட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே. அப்படின்னா எந்த நிமிஷத்துலயும் ராதாவும் மோகனும் என் பொண்ணை போய் பிடிச்சிருவாங்களா? இப்ப இல்லைனாலும் எப்படியும் பிடிச்சிருவாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆமா, அப்ப இந்த ஆக்சிடென்ட் கூட தாமினி தான் பண்ணாளா? வேற யார் பண்ண முடியும்? திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காரை அவன் மேல இடிச்சிருக்கோம். என் பொண்ணு தாமினி தான் காரை ஓட்டிக்கிட்டு போய் அவன் மேல ஏத்துனதே. எனக்கு அப்பவே தோணுச்சு. நான் 100% உறுதியா இருந்தேன், இந்த தாமினி தான் அவளை இடிச்சு தள்ளி இருப்பான்னு. அஜித், இந்த 3 பேரும் என்ன பண்றது? எவ்வளவு நேரம் தான் அடைச்சு வைக்கிறது? ராகுல், இந்த 3 பேரையும் நம்ம அப்புறம் கூட கவனிச்சுக்கலாம். முதல்ல ராதாவுக்கும் நம்ம குஷிக்கும் பிளட் குரூப் மேட்ச் ஆகணும்னு வேண்டிக்கோ. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, ஏன் ரத்தமும் குஷியோட ரத்தமும் மேட்ச் ஆகணும் பாத்துக்கோங்க. எனக்காக நீங்க இதை செஞ்சதாகணும் கடவுளே கிருஷ்ணா, செஞ்சிடுங்க. கிருஷ்ண பரமாத்மா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? ஒரு பக்கம் வெற்றியோட சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க, இன்னொரு பக்கம் நாங்க எங்களோட எல்லாத்தையும் இழக்க போறோம். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க குஷிக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. நம்ம குஷிக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. ஐயோ கீர்த்தி, கீர்த்தி, இவங்களோட பேர் தான் காதாம்பரி. இவங்க தான் மோகனோட அம்மா. மோகனோட குடும்பத்துல முக்கியமானவங்க. கம்பெனியோட எல்லாமே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்புறம் இவர் தான் கிருஷ்ணா. இவர் தான் காதாம்பரியோட ஹஸ்பண்ட். குடும்பத்திலே இவரை யாரும் பெருசா மதிக்கிறது இல்ல. குடிகாரங்கிற பட்டத்தோட சுத்துறாரு. அப்புறம் இவன் தான் ராகுல், அந்த மோகனோட கூட பிறந்த தம்பி. 1ஆம் நம்பர் உதவாக்கற. அப்புறம் இவரோட பேரு அஜித். வீட்டோட மாப்பிள்ள. ஓசில சோறு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கான், அவ்வளவுதான். இவளோட பேரு தான் கீர்த்தி, மோகனோட தங்கச்சி. மேக்கப்பை தவிர வேற எதுவும் தெரியாது. இதுதான் மோகன், ஓனர் ஆஃப் திரிவேதி பப்ளிகேஷன். அவன் கூட இருக்குது அவனோட 2வது ஒய்ஃப், பேரு ராதா. இவங்க 2 பேரும் தான் அந்த குடும்பத்தோட பெரிய சக்தியே. அவங்களோட குடும்பத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்துக்கு கவசமா இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பாங்க.
இவங்க அந்த மெகா பப்ளிசர் கான்டெஸ்ட்டை ஜெயிச்சு நம்மளோட மிஷனுக்கு இவங்க 2 பேரும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிட்டாங்க. இப்போ அந்த குடும்பத்தோட மொத்த ஜாதகமுமே நம்ம கையில இருக்கு. இதனால நம்மளோட வேலை ரொம்ப சுலபமா ஆக போகுது. ஆனா நம்மளோட மிஷனுக்கு ரொம்ப முக்கியமான 2 பேர் இவங்க தான், ராதா மோகன். இவங்க இப்ப கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. இவங்க தான் நம்ம பிளான்ல முக்கியமான ஆளுங்க. ஆனா ஒருவேளை இவங்க பொண்ணு செத்துட்டான்னா அப்புறம் நம்ம மிஷன் கூட செத்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எதுக்குமே லாய்க்கு இல்லாம போயிடுவாங்க. நாம அந்த மாதிரி நடக்க விட முடியாது. என்ன ஆனாலும் சரி, நாம தீபாவளிக்கு முன்னாடி இந்தியா முழுக்க பட்டாசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாகணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். என்ன ஆனாலும் சரி, இவங்க பொண்ணு மட்டும் சாகக்கூடாது. நோ. மேம், உங்க ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அதிர்ஷ்டத்தை நம்பினாதான் அதிசயமே நிகழும். உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. என்ன? நீங்க இப்ப குஷிக்கு பிளட் கொடுக்கலாம். கடவுளை நீ காப்பாத்திட்ட. டாக்டர் சார், நீங்க என் உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் கூட எடுத்துக்கோங்க. ஆனா என் குஷியை காப்பாத்திடுங்க. உங்களுக்கு கெஞ்சி ராதா, கேட்டுக்கிறேன். இப்ப குஷிக்கு உனக்கும் ரத்த சம்பந்தமும் ஏற்பட்டுருச்சு. இது ரத்த உறவு. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. கடவுளே கிருஷ்ணா போற்றி. சிஸ்டர், நீங்க என் கூட வாங்க. சரி, நான் வந்துடுறேன். எங்க போய் தொலைஞ்சுங்க 3 பேரும்? 3 பேரும் சாகாம முழுசா வந்திருக்கோன்னு சந்தோஷப்படு. ஆனா இப்ப கூட நம்ப முடியாதுமா, அந்த ராதாவும் மோகனும் எப்ப வேணாலும் இங்க வரலாம். வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்க. ஐயோ, என்னமா உளறீங்க நீங்க? நான் ஒண்ணும் உளரலமா தாமினி, உனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ, நாங்க 3 பேரும் அந்த குட்டிச்சாத்தானை கிட்னாப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்போ என்னோட பேத்தியோட அழகான முகத்தை பார்க்கறதுக்காக தானே காது வந்த. நில்லுங்க. யார் நீங்க? நாங்க மெடிசின் கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். நில்லு. குஷி, காவேரி பெரியம்மா, மாமா வணக்கம். ஓடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சோம். என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்ணுவேன்? அந்த குடும்பத்து ஆளுங்க கிட்ட நீங்க 3 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னா இதுக்கு மேல நம்மளால தப்பிக்கவே முடியாது. ராதாவும் மோகனும் நிச்சயமா நம்மள கொன்றுவாங்க. நிச்சயமா சாகடிச்சிடுவாங்க. தாமினி தாமினி, ஆனா ஒரு வழி இருக்கு. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க ஒரு வழி இருக்கு. அதுக்கு நாம எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிட்டோம்னா. ஆமாமா, கரெக்ட். ஆதாரம், எல்லா ஆதாரத்தையும் நம்ம அழிச்சாகணும். நம்ம எல்லா ஆதாரத்தையும் அழிக்கணும். கரெக்ட், ஆதாரம். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு குஷி எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப அவ குணமாக அதிக சான்சஸ் இருக்கு. டாக்டர் சார், நீங்க வேணா பாருங்க. இதுக்கப்புறம் எங்க குஷி நல்லபடியா குணமாயிடுவா. ஆமா. ஐயோ, இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு வீக்னஸா இருக்கும். ஐயோ டாக்டர் சார், என்ன இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு அங்க வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கா. இந்த நேரத்துல ஒரு அம்மா எப்படி ஓய்வெடுக்க முடியும்? நான் என் பொண்ணு கிட்ட போகணும்.
டாக்டர் அவ சொல்றது கரெக்ட் தான். குஷி கூட இப்ப அவளோட அம்மா இருக்கணும். நீங்க ராதாவை பத்தி கவலையப்படாதீங்க. நான் தான் ராதா கூட இருக்கல. நான் அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். சரியா? சரி, ஓகே. டாக்டர் சார், குஷி இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? ஐ எம் சாரி. இனிமே எதுவுமே பண்ண முடியாது. பிளட் கொடுத்ததுக்கு அப்புறமும் குஷியோட நிலைமையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அவங்க இன்டர்னல் ப்ளீடிங் நிக்கவே மாட்டேங்குது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர், நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா? உங்களால முடியும் டாக்டர். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி குஷியை காப்பாத்துங்க. வேணா, விட்டுருங்கம்மா. டாக்டர் சார் சொல்றது சரிதான். ராதா, நீ இதுக்கு மேல இவர் கையில எதுவும் இல்ல. நீ என்ன பேசுற ராதா? மோகன் ஐயா, சில நேரத்துல வாழ்க்கையில இந்த மாதிரி நேரங்கள் வரும். அப்ப ரொம்ப சிறந்த டாக்டர், ரொம்ப சிறந்த மருந்து மாத்திரை கூட வேலை செய்யறத விட்டுரும். நோய்க்கு முன்னாடி அறிவியல் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கு மோனையா. உலகத்துல உள்ள எல்லா சக்திகளும் எல்லா மருந்து மாத்திரையும் தோத்து போகலாம். ஆனா ஒரு தாயோட இதயம், அவளோட மனதைரியம் தோக்காது. டாக்டர் சாரால என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டாரு. இப்ப ஏன் குஷியை நான் காப்பாத்துறேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என் குஷி கூட எனக்கு ரத்த உறவு ஏற்பட்டிருக்குன்னு. அந்த உறவை அவ்வளவு சீக்கிரமா நான் உடைய விட மாட்டேன். அதை அறுந்து போக விட மாட்டேன். அதனால நான் என் குஷி கிட்ட பேசியே ஆகணும். இல்ல, நீங்க உள்ள போக கூடாது. சிஸ்டர்,
அவங்கள போக விடுங்க. நம்மளால ஆன முயற்சியை நம்ம பண்ணிட்டோம். பட் குஷியோட நிலைமையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒருவேளை நம்மளால முடியாததை அவங்க அம்மா செய்யலாம். ராதா மேடம், போங்க. நீங்க உங்க பொண்ணுகிட்ட போங்க. வேண்டாம். என் கூட நீங்க யாருமே உள்ள வர வேண்டாம். மோனையா நீங்களும் வேண்டாம். இது எனக்கும் என் குஷிக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். ராதா, ராதா, மோகன் இரு. அவ மட்டும் போட்டு மோகன். தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல வேற யாரும் போக வேண்டாம். அது அப்பாவா இருந்தா கூட சரி. இன்னையில இருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிடுவேன். குஷி, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப கோவமா இருக்கேன். வர கோவத்துக்கு உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு தோணுது. குஷி, நீ என்கிட்ட என்னெல்லாம் செய்ய சொன்னியோ அது எல்லாத்தையும் நான் பண்ணல. நீ தானே என்னங்க மால்தீவ்ஸ்க்கு போய் போட்டியில ஜெயிக்க சொன்னா நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். அங்க போய் உன்னை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொன்ன, நான் கவலைப்படல. நிறைய போட்டோ எடுக்க சொன்ன, நானும் எடுத்தேன். எனக்கு நீ நம்பிக்கை கொடுத்துதானே அனுப்பி வச்ச. நீ உன்னை நல்லபடியா பார்த்து பண்ணு. ஆனா இப்போ எந்த நிலைமையில உன்னை வச்சிருக்க பாரு. குஷி, 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 ஒரு ராமா சொல்றது கேளு. குஷி, குஷி, ஒரு ராதா சொல்றது கேளு. எழுந்துரை குஷி, எழுந்துரை. குஷி, சரி குஷி, எழுந்துக்க வேண்டாம்.
உனக்கு எழுதுக்க விருப்பம் இல்லைல்ல? அப்பனா இங்கேயே முன்னாடியே ராதாவும் தன்னோட உயிரை விட்டுருவா.